ஹே டியூட், பாத்து வர மாட்டீங்களா? ஏண்டா விளக்கண்ண பாத்து வர மாட்டா? ஏய், மரியாதையா பேசு. ஏண்டா டர்னிங்ல இவ்வளவு வேகமா வர? யாருக்காவது அடிபட்டா என்னடா பண்ணிருக்க? அதான் எதுவும் ஆகலல, அப்புறம் என்ன? ஹார்ன் அடிக்காம வந்தது உன் தப்பு. நீ பாத்து வந்திருக்கணும். நான்லாம் பாத்து தான்டா வந்தேன். உனக்குலாம் எவன்டா லைசென்ஸ் கொடுத்தான்? உன்னால என் காருக்கு என்ன ஆச்சு பாரா? ஏய், மரியாதையா சாவியை கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? இல்லன்னா பொட்டுங்குவேன். ஏய், யார் உங்களுக்கு? ஏய், விட்றா. நீ விட்றா. நீ விட்றா. நீ முதல்ல சாவியை குடுடா. விட்றா. சொல்லிட்டே இருக்க. சந்திரு, கையெடு. அவன் தானே முதல்ல சட்டையை பிடிச்சான். பிரதர், நாங்க தான் ஹார்ன் அடிக்காம வந்துட்டோம். நீங்க கரெக்டா தான் வந்திருக்கீங்க. சந்திரு, சாவியை கொடு. பாத்து போங்க பிரதர். நீங்களும் தான். ஏய், ஏய், என்ன? ஓ, டேய் விடுறா. நீ வந்து உட்கார், நான் கார் ஓட்டுறேன். போ. என்ன பாக்குற? போடா. ஏய், என்ன? ஏய், சந்திரு, சம்திங் ஃபிஷி. இந்த விஷயத்தை எப்படியாவது சூர்யாவுக்கு கன்வே பண்ணணும். சோ சந்துருக்கு கால் பண்ணி சொல்லலாம். டேய் சந்திரு, இன்னும் ஏன்டா அதையே நினைச்சிட்டு இருக்க? ஃப்ரீயா விடு. என்னால முடியலனா. அவனெல்லாம் சும்மா விட்டுற கூடாது. அவனெல்லாம் நாலு சாத்தி இருக்கணும். அப்பதான் அவனுக்குலாம் புத்தி வரும். நீதான் என்ன அவசரப்பட்டு கூட்டிட்டு வந்துட்ட. டேய், இவ்ளோ கோவப்படாத. உடம்புக்கு நல்லது இல்ல. அந்த பையனை பார்த்தா நம்ம ஏரியா மாதிரி தெரியுது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அப்புறம் நம்ம குடும்பத்துக்கும் மரியாதை இருக்காது. இப்படி எல்லாத்துக்கும் இறங்கி போனா அப்புறம் அவனுக்குலாம் நம்ம தலை மேல ஏறி உட்காந்து பாருங்க. நான் எங்கடா அடங்கி போக சொன்னேன்? தேவையில்லாத சண்டை தான் வேண்டாம்னு சொன்னேன். பார்த்தாலே தெரியுது அவன் ரொம்ப சின்ன பையன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த வயசுல நீயும் அவன மாதிரி தானே இருந்திருப்ப. அண்ணே, என்னையும் அவனையும் கம்பேர் பண்ணாதண்ணே. அவனை பார்த்தாலே தெரியுது பொறுக்கி மாதிரி இருக்கான். அவனை போய் ஏன் கூட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கீங்க? கம்பாரிசனுக்காக சொல்லல, ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். ஏன்னா நான் கூட. சொல்லு சாம், என்ன விஷயம்? என்னாச்சு சந்துரு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? உனக்குன்னு ஆகல. அவன் நல்ல நேரம். அவனுக்கு எதுவும் ஆகல. எனக்கு மட்டும் ஏதாவது நடந்திருந்தா நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் அவனுக்கு. அவனை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. ஆனா யாருன்னா சரியா தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவான். அன்னைக்கு வச்சு வாங்க போறான் அவனை. சந்துரு, கோவப்படாத. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். என்னால முடியல சாம். அப்படி சொல்லாத சந்துரு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடக்கூடாது. அப்புறம் நம்ம மரியாதை தான் கெட்டு போகும். என்ன சாம், நீ சூர்யான மாதிரியே பேசிட்டு இருக்க? ஹலோ ஹலோ. சாம் எதுக்கு கால் பண்ணானே தெரியல. பேசிக்கிட்டு இருக்கும் போதே கட் பண்ணிட்டா. ஏன்டா சலிச்சுக்கிற? உன் ஃப்ரெண்டு தானே, திரும்ப கால் பண்ணி பாரு. சாம் எனக்கு ஃப்ரெண்டா?
உனக்கு ஒரு நாள் இருக்குடா. பேசு சந்துரு. வேணாண்ணே, டைம் சரியில்லை, அப்புறம் பேசிக்கலாம். சந்துரு ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கான். இந்த விஷயத்த நேர்லயே சொல்லிக்கலாம். வேண்டாம், நேர்ல கூட அப்புறமா சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு லீலா கிட்ட விசாரிக்கலாம். அதுக்கப்புறமா சந்துரு சூர்யா கிட்ட சொல்லிக்கலாம். உனக்கு இந்த Dress சூப்பரா இருக்கு. அந்த சாமானியா சொன்னது கரெக்ட் தான். இந்த வயசுல இந்த மாதிரி Dress போடாம பாட்டி வயசுலயே போட முடியும்? ஐயோ, யாரோ வந்துட்டாங்க. இந்த Dressல என்ன பார்த்தாங்க, அவ்வளவுதான். நான் Dress சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னால டோர் ஓபன் பண்ண முடியாது. நீங்க அப்புறமா வாங்க. நான் தான் சாமானியா வந்திருக்கேன். ஓபன் தி டோர். வரேன். உள்ள வாங்க ஆண்டி. வாங்க சாமானியா. நைஸ் லீலா. உன்ன மாதிரியே ரூமையும் நீட்டா வச்சிருக்க. தேங்க்ஸ் ஆண்டி. ஏன் ஆண்டி, எனக்கு இந்த மாடர்ன் Dress நல்லா இல்லையா? அப்பவே நான் நினைச்சேன் இது போட வேண்டான்னு. ஆனா என்னமோ தெரியல, இது போட்டு பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் போட்டுக்கிட்டேன். ப்ளீஸ் சாமான்யா, ப்ளீஸ் ஆண்டி, ரெண்டு பேரும் சிரிக்காதீங்க. எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இந்த ட்ரெஸ் எனக்கு சூப்பரா இருக்கு. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. எனக்கு இது நல்லா இல்ல. அதான் நீங்க ரெண்டு பேரும் கிண்டலா சிரிக்கிறீங்க. சீரியஸா தான் சொல்றேன். இந்த Dress உனக்கு சூப்பரா இருக்கு. மாம், நீங்களாவது சொல்லுங்க. ஆமா லீலா, ரியலி யூ ஆர் ஆசம். என்ன ஒண்ணு, இந்த Dressக்கு ஏத்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும். அப்புறம் இந்த டவல் எடுத்துடு, நீ ரொம்ப சூப்பரா இருப்ப. யூஎஸ்ல இருக்கும்போது என் பொண்ணு கூட உன்ன மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவா. இங்க வந்துதான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டா. இனிமே நீயோ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு, நல்லா இருக்கும். லீலா, நான் சொல்றத நீ நம்பலனா இந்த Dress-அ போட்டுட்டு வெளிய போ. அத்தனை பேர் கண்ணும் உன் மேலதான் இருக்கும். ஏன்னா நீ அவ்வளவு அழகா அட்ராக்டிவா இருக்க. ஒரு சில பேருக்கு தான் மாடர்ன் ட்ரெடிஷனல் ரெண்டுமே சூட் ஆகும். உனக்கும் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. சோ நீயும் இனிமே இந்த மாதிரியே ட்ரை பண்ண. ஐயோ, இந்த மாதிரிலாம் Dress போட்டுட்டு போனா அவ்வளவுதான். எங்க அண்ணம்மா என்ன கொன்னே போட்டுருவாங்க. அதான் அவங்க இல்லல, அப்புறம் என்ன? அண்ணா இருக்குல்ல. லீலா, இப்படி எல்லாத்துக்கும் பயப்படாதுன்னு நான் முன்னாடியே சொல்லிருக்கனா இல்லையா? உங்க அம்மா கூட இப்படிதான் உன் வயசுல என்கிட்ட இருந்து ஜீன்ஸ் பேண்ட் சுடிதார்னு வாங்கி போட்டு பாப்பா. அப்புறம் வீட்ல இருந்து கிளம்பும் போது தாவணி கட்டிட்டு போயிடுவா. டிட்டோவா நீயும் அப்படியே பண்ணிட்டு இருக்க. எல்லா பர்த்டேக்கும் ட்ரெடிஷனலா Dress பண்ணிருக்க. இந்த ஒரு பர்த்டேக்காவது இந்த மாதிரி Dress போட்டு செலிப்ரேட் பண்ணு. எனிவேஸ் லீலா, சாய்ஸஸ் யுவர்ஸ். நான் எதுக்கு வந்தனோ அத மறந்தே போயிட்டேன். நான் உனக்கு இன்னும் விஷ் பண்ணவே இல்ல. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Thank you ஆண்டி. சார், வாங்க மேடம். சொல்லுங்க மேடம், ஏதாவது வேணுமா? இல்ல, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஐயோ மேடம், என்ன ரிக்வெஸ்ட்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லியிருந்தா நானே உங்களை உங்க கேபின்ல வந்து பாத்திருப்பேனே. முதல்ல உட்காருங்க மேடம்.
இல்ல பரவாயில்ல சார், நான் வந்து உங்களை பாக்குறது தான் சரி. எங்க வீட்ல ஒரு மேடம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க வீட்ல அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு, உடனே கிளம்பணும், அதானே? ஒர்க் இருக்கிறது உண்மைதான், உடனே வேண்டாம். லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 2 hours போயிட்டு வந்துடுறேன். ஐயோ மேடம், இதையெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு நீங்க எப்ப வேணாலும் வரலாம், ஆ. எப்ப வேணாலும் போகலாம். நீங்க நாளைக்கு வந்தாலும் பரவாயில்ல மேடம். ஐயோ சார், ஒர்க் பெண்டிங் இருக்கு. மேடம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். என்ன ஆச்சு இவனுக்கு? காலையில அவ்வளவு நேரம் நின்னு சைட்ல அடிச்சிட்டு இருந்தா, கையெல்லாம் வேற காமிச்சா. இப்ப என்னடா ஆளையே காணோம். ச்சே, எங்கதான் போய் தொலைஞ்சானோ? இந்த லீலாவையும் அந்த பையனையும் கோத்து விட்டு கேம் ஆடலான்னு பார்த்தா இப்படி சொதப்புறானே. லீலாவோட போன் நம்பரை இப்படியாவது அவன்கிட்ட கொடுக்கணுமே. ஆ, பேசாம வீட்ல இருக்கானா இல்லையான்னு பார்த்து வந்துடலாமா? சரி, போயிட்டு வரலாம். இந்த ஊர்ல பசங்களே இப்படிதான் போல. நம்ம பார்க்காத வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. நம்ம பார்க்கறோம்னு தெரிஞ்சா கண்டுக்கவே மாட்டானுங்க. டேய், எங்கடா போய் தொலைஞ்ச? ஹாய், ஹாய். எப்படி இருக்க? புரியல. எப்படி இருக்க? என்ன விஷயம்? நீ கீழே வா. ஓகே, இதோ வரேன். வெயிட் பண்ணு. ஏய், அங்கேயே. ஓகே 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 ஓகே, நீ என் வீட்டுக்கு வா. இன்னொரு நாள் வரேன். நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். தெரியும். என் பேரு அபிஷேக். உன் பேரு என்ன? சாமான்யா, from US. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இதுல என் நம்பர் இருக்கு, கால் பண்ணு. கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. கேட்ச் பண்ணி போடுறேன். பாய்.
சாமானியா சாம். ஆ. ஆ. யார்கிட்ட இவ பேசிட்டு இருந்தா? என்ன தூக்கி போட்டா? காலையிலயும் இப்படிதான். யார்கிட்டயும் கை காமிச்சு பேசினா. இப்பவும் அப்படிதான். யார்கிட்டயும் எதையும் தூக்கி போடுறா. யாரா இருக்கும்? ஏய், மச்சான் சூப்பர்ரா. அதுக்குள்ள நம்பர் வாங்கிட்ட. உனக்கு மட்டும் ஈஸியா மாட்டிடுது. எப்படிடா? எங்களுக்கும் அந்த வித்தையை சொல்லி கொடுறா, நாங்களும் கத்துப்போம்ல. அதுக்கெல்லாம் ரொம்ப டேலண்ட் வேணும். கொஞ்சமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான். சமா மச்சி, மச்சக்காரனா நீ. டேய், அந்த லீலா பொண்ண ட்ரை பண்ண. இப்ப என்னன்னா அந்த அமெரிக்க காரி மடிச்சிட்டா. அப்ப லீலா டேய், எப்பவுமே வர இன்கமிங் அட்டன் பண்ணிடணும். அப்புறம் தான் நம்ம அடுத்த காலுக்கு ட்ரை பண்ணணும். இல்லனா அட்டன் டைம்ல ரெண்டுமே ட்ரை பண்ணா மெர்ஜ் ஆயிடும். சரியா? என்ன டியூட், கரெக்டா? அதுதான் இல்ல. அமெரிக்கா காரியோட நம்பரே ஈஸியா கிடைச்சிருச்சு. அப்போ அவ நம்பரு? டேய், ரொம்ப சிம்பிள்டா. அது ஓகே டியூட். ஆனா அவங்க 2 பேரும் ஒரே வீட்ல இருக்காங்க. பார்த்து மாட்டிக்க போற. பொண்ணுங்கள்ல பல கேட்டகரி இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த சாம் மெசஞ்சர்னா அந்த லீலா மெசேஜ் மாதிரி. ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்ஃபியர் ஆகாது. அவங்களே சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் ரெண்டையுமே மாறி மாறி யூஸ் பண்ணுவேன். பெர்ஃபெக்ட்டா இருக்கா? சந்திரு, லீலால அந்த எல்ல மட்டும் கொஞ்சம் கிராஸா இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணு. இப்ப கரெக்டா இருக்கா? சூப்பர்டா, பெர்ஃபெக்ட். சந்துரு, சின்னத்தையை கூட்டிட்டு வரலையா? இல்ல, அவங்க டேப்லெட் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எங்க காலத்துல எல்லாம் பிறந்த நாள்னா தலை குளிச்சு பூ வச்சு புது பாவாடை தாவணி போட்டு கோயிலுக்கு போவோம். முடிஞ்சா அக்கம் பக்கத்துல சாக்லேட் கொடுப்போம். அதுவும் இல்லையா வீட்ல பாயாசமோ கேசரியோ செய்வாங்க. அதோட முடிஞ்சு போச்சு எங்க காலத்து பிறந்த நாள். இப்ப அப்படியா? பாட்டு, கூத்து, டான்ஸ், கேக் வெட்டுறதுன்னு அப்பா ரொம்ப பிரமாதமா இருக்கு. உங்க காலத்துல இருந்த பல விஷயங்கள் இப்ப இல்லவே இல்ல. அதுக்காக அப்படியே வாழ முடியுமாமா? அப்படி இருந்தா காலத்தோட காலமா அப்படியே உறைஞ்சு போக வேண்டியதுதான். வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது. இந்த காலத்து யூத்துக்கு ஏத்த மாதிரி அப்படியே அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். ஓ, சரிங்க சார். மா, லீலா வந்துட்டா, நம்ம போலாம் வா. வெயிட் பண்ணு சாம். லீலா கீழே போயிருக்கா. என்ன ரியாக்ஷன் பார்க்கலாம். யாரும் எதுவும் சொல்லலன்னா கேக் கட் பண்ண நாமளும் போகலாம். இல்லனா இங்க இருந்தே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் நீதான் வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் உனக்கு தான் கெட்ட பேரு. ஓகே மா. அண்ணா, டெக்கரேஷன் எல்லாம் சூப்பர். கைய கொடு.